ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு வழியாக நம்ம 9 ஏக்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டு முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வு வந்து ஒன்று நடந்துருச்சு. ஸோ அதை எப்படி வந்து சமாளித்து வெளியே வந்தோம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ தான் அது. ஸோ நான் ஃபென்சிங் போட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் ஓரத்துலேயே நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அப்படி நடந்து போகும்போது தான் பார்த்தேன் ஒரு சில இடத்துல வந்து ஃபென்சிங் வந்து பெண்டாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் ஒன்று போல் இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இல்லை. என்னோடய இடத்துக்கு ஆக்சுவலாக வந்து வடக்கையும் அதுக்கு நேரம் தெற்கையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே ஆள் தான் உழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாங்க. ஸோ எங்கள் இடத்துக்கு வடக்கவும் தெற்கவும் ஒரே ஆளோடது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து பாத்தி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட ஃபென்சிங்கே பார்த்திங்கன்னா மொத்தமாக டேமேஜ் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட 4.5 ஏக்கர் ஃபென்சிங்கில் கிட்டத்தட்ட வடக்கையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக தெற்கையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிருந்தது. ஆக்சுவலாக வந்து அது பெர்மனன்ட் டேமேஜ் மாதிரி. ஸோ அது எப்படி ஆச்சு, என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். நீங்களுமே வந்து இடம் வாங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இடம் வந்து அளவு கல்லிருந்து ஆல்ரெடி 3/4 அடி தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கல்லெல்லாம் ஊனிருப்போம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ என்ன தான் ஒரு சைடு வந்து பார்க்க நீட்டாக ஒன்று போல் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா பக்கமுமே இந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி நீங்கள் யாராவது ஃபென்சிங் போட்டாலும் அடிக்கடி வந்து ஃபென்சிங்கை சுற்றி ஒரு வாக் மாதிரி நடந்து போயிட்டு வாங்க. அப்படின்னா தான் எங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா நாங்கள் முன்னாடி ஃபென்சிங்கில் வந்து நீட்டாக இருந்தது அப்படின்றத நம்பியே வந்து அப்படியே இருந்துட்டோம். சரி உள்ளேயும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த வழியாக நான் நடந்து போகும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம பக்கத்து நிலத்துக்காரங்களுமே வந்து உழுது போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்க தெளிவாகவும் நீட்டாகவும் உழுது போட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கையும் மேற்கையும் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வந்து உழுது நம்ம ஃபென்சிங்க்கு எந்த டேமேஜும் இல்லாத மாதிரி வந்து உழுதுருக்காங்க. நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே எங்கேயாவது நிலம் வாங்குறீங்க அப்படின்னா சுற்றி வந்து வேலி போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் ரெகுலராக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸோ இல்லை உழவுக்கு டிராக்டர் ஓட்டுறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் வேலியை வந்து டேமேஜ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர் தான். ஆக்சுவலாக நிலத்துக்காரர் வந்து கரையை மட்டும் எடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் ஜேசிபி ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரையை வந்து கரெக்டான அளவில் எடுத்து வைக்கணும். ஸோ அது கூட தெரியாமல் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 அடி கல்லில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே கரை எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து எடுத்து வச்சுருந்தார். நாங்களுமே அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால யாராலையும் போக முடியல. ஸோ இல்லைனா அந்த வழியாவது அட்லீஸ்ட் போகும்போது பார்த்துருப்போம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடிக்கு மேலே மண் தள்ளி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வலை எல்லாமே பிதுங்கிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியுமே வந்து நிலத்துக்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் சரி பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்தது. நீங்கள் பார்க்குற மாதிரி சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை விட மோசமாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு எல் ஷேப்பில் வரும். அந்த எல் ஷேப் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே மண் எடுத்து வச்சுருந்தார். ஸோ கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே வலை வந்து பார்த்திங்கன்னா நசுங்கிட்டு இருந்தது. அது எப்போ வேணாலும் பிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி நிலமையில தான் இருந்தது. ஸோ வலை பிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துமே கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காங்க்ரீட் போட்டிருக்கோம். அதனால் வந்து கல் வந்து சாய வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக உடைய வாய்ப்பு இருக்குது. அப்படி உடஞ்சிச்சின்னா நமக்கு தான் 2 செலவு அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நாங்கள் நேராகவே அவர் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் இப்போ வர்ற வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட எவ்வளோ உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் அடைச்சிருக்காங்க அப்படின்னு. இது ஒரு ஏரியா தான், ஜஸ்ட் சாம்பிள் தான். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 அடி 400 அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருந்தது. வலை பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அப்படியே வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக வந்து இழுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது எப்போ வேணாலும் வந்து விழுந்துடும் அப்படிங்கிற நிலமையில தான் இருந்தது. ஸோ அது விழுந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தூணுக்குமே வந்து சேஃப் கிடையாது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்களே சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து கையால் வாரி போட பார்த்தோம். பட் ஆனாலும் அவங்க காட்டுக்குள்ளே போய் நம்ம பண்ணுறது கரெக்டாகவும் இருக்காது. இருந்தாலுமே மனசு கேட்காம ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக பீற மாதிரி இருந்தது வலை கிட்டத்தட்ட. ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கல் இது எல்லாத்தையுமே வந்து கையை வச்சு அள்ளி போட்டோம். பட் ஆனால் இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் வீட்டுக்கே நேராக போனதில்லை. அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து அவர் ஜேசிபி ஆப்ரேட்டர்கிட்ட தெளிவாக தான் சொல்லிட்டு வந்திருக்காரு, தம்பி கரை எடுத்து போடணும், அவங்க தண்ணி நம்ம காட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவங்க மண்ணும் நம்ம காட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி கரை எடுத்து போடுப்பா அப்படின்னு. ஸோ இதில் விஷயம் என்னென்னா அந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டார். ஸோ அவரோட கேர்லெஸ்னஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட செலவு வந்திருக்கும் நாங்கள் இது பார்க்காம விட்டுருந்தோம் அப்படின்னா. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கும் போதே பார்க்கலாம், ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து ரொம்ப பல்ஜாகி வெளியே தள்ளிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா இது அப்படின்னு.
நாங்கள் அந்த ஐயாட்ட சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து அவருக்கே தெரியாமல் தான் இது நடந்திருக்கு. ஆக்சுவலாக உடனே வந்து ஜேசிபி அனுப்பி நான் இமீடியட்டாக க்ளீன் பண்ணி தரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவருமே உடனே ஜேசிபி அனுப்பி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மண் ரொம்ப நெருக்கி போட்டிருந்தாங்களோ அதெல்லாம் சமப்படுத்தி ஒன்று போல் வச்சுக்கிட்டாரு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வலை ரொம்ப வந்து இழுத்து தான் இருந்தது. ஸோ அப்போவுமே நாங்கள் போகும்போதே தெளிவாக சொல்லிட்டு தான் வந்தோம், ஜேசிபி மட்டும் பத்தாதையா, நீங்கள் வந்து 2 ஆள் அனுப்பி ஒன்று போல் வந்து மம்பட்டி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா வந்து அது வலை பிதுங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லியிருந்தார். முதல்ல ஒரு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி அனுப்பினார். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 ஆளுங்களை வச்சு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டிருந்தார் எங்கிட்ட. ஸோ நாங்களுமே சரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம நேராகவே போய் உட்காந்து அவர்கிட்ட பேசுகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது இடம் வாங்கினாலோ இல்லை பக்கத்து நிலத்துக்காரங்க நம்மகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு 3வது ஆள் யாராவது வந்து சொன்னாலோ வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்காம ஸோ நீங்களே நேராக போயிட்டு ஸோ நான் தான் அந்த பக்கத்து நிலத்துக்காரர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா முக்கால்வாசி புரிஞ்சுக்குவாங்க. பொதுவாகவே விவசாயிகள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே பண்ணுறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க ஒருத்தட்ட வேலை சொல்லி அந்த வேலை செஞ்ச ஆள் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக செஞ்சதுனால இப்போ அந்த ஐயாவுக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,000 7,000 ரூபா நஷ்டம் தான். ஏன்னா 4 மணி நேரம் ஜேசிபி ஓடிச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் 3 மணி நேரம் ஜேசிபி ஓடிச்சு, அதுக்கப்புறம் திரும்பி 2 ஆள் வேறு விட்டு க்ளீன் பண்ணார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 8,000 ரூபா வரைக்கும் அவருக்கு நட்டமாக இருக்கும் குறைஞ்சது. ஸோ நாங்கள் இதை வந்து அனுசரித்து பேசி முடித்ததுனால பார்த்திங்க அப்படின்னா வந்து அவருக்குமே சந்தோஷம், எங்களுக்குமே வந்து ஒரு நிம்மதி. ஏன்னா பக்கத்து நிலத்துக்காரங்க கூட போயிட்டு நம்ம சண்டை போட்டுட்ருக்கிறது வந்து எதுவுமே நல்லதும் இல்லாது. ஸோ சில பேர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக உண்மையிலே இந்த மாதிரி தெரியாமல் தப்புகள் நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம அனுசரித்து பேசி பொறுமையாக பேசும்போது தான் தெரியும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த மாதிரி கேஸஸை வந்து நம்ம வேறு மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா பெரிய செலவு வச்சு விட்ருக்கோம். நல்ல வேலை வந்து நாங்களும் பார்த்தோம், அவருமே வந்து நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஒத்துக்காமல் இருந்திருந்தாருன்னா எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் போயிருக்கும். ஸோ நீங்களுமே வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நமக்கே தெரியாமல் பக்கத்து காட்டுக்காரங்களுக்கு நம்மளால் ஏதாவது பிரச்சனை இடையூறு உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை ஓப்பனாக பேசி சால்வ் பண்ணுறது நல்லது. அது போக வந்து நாங்கள் வில்லேஜ் ஏரியா அப்படிங்கிறதுனால ஸோ நம்மளே போய் நேராக பேசுகிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ நம்ம வந்து 3வது ஒரு ஆளை பிடிச்சி நீ போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுப்பியிருந்தோம் அப்படின்னா அந்த ஆள் போயிட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பிரச்சனைகள் வந்து பெருசாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாகவே வந்து சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நேராக போய் நம்மளே உட்காந்து பேசுகிறது தான் ரொம்ப ஒரு உகந்தது. நான் இதில் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க்கோ இல்லை ஃபென்சிங் ஒர்க்கோ ஏதோ நடக்குது அப்படின்னா வந்து பக்கத்து நிலத்துக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சர்வேரை கூப்பிட்டு வந்து சர்வேக்கெல்லாம் ஊனியிருப்போம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்குமே வந்து கிளாரிட்டி இருக்குது அவங்களோட பவுண்ட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு. சில நேரங்களில் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிலத்துக்குள்ளே போய் உழுதுருப்போம். ஸோ பவுண்ட்ரி போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே அவங்க நிலம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ 2வது வந்து ஏதாவது ஜேசிபி ஒர்க் உங்கள் நிலத்தை சுற்றி நடக்குது அப்படின்னா நீங்கள் கூடவே இருந்து மானிட்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. 3வது விஷயம் நான் இதில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாகவும் நேராகவும் போய் பேசுகிறது தான் வந்து கரெக்டான தீர்வாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஆள் மூலியமாகவோ இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாகவோ அப்படின்னு சொல்லி போகிறது வந்து அது எப்போவுமே சரியாகவும் இருக்காது. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய அட்வைஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த லேண்டை டெவலப் பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் வந்து சேனலில் நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் யாராவது யூஸ்வலாக இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறவங்களுக்குமே வந்து அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்குமே பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அது முடிஞ்ச அளவுக்குமே பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து. ஸோ இனிமேலும் வீடியோ பார்க்குறவங்க எந்த டவுட் இருந்தாலும் சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், see you soon in the next video. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா நம்ம பிளான்டேஷன் அதுக்கப்புறம் வந்து EB சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே வரும் நம்ம சேனலில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.